கிறிஸ்துவன் ஆண்டார் சகோதர சகோதரிகளே, புளியாபுரியம் கிறிஸ்துவனான சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரையும் கிறிஸ்துவ நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவன் கொடுக்கிற ஒரு ஆலோசனையை நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21 வசனங்களில் இருக்கிறது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்த்து நலமாய் இருக்கிறதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சபைக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வசனத்தை நாம் படிக்கும்போது நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும். எல்லாவற்றையும் வேதம் எவ்வளவு பெரிய புஸ்தகமாக இருக்கிறது. இந்த வேதத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாம் படித்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு நமக்கு அதற்குரிய ஞானம், அதற்குரிய ஒரு நேரம் எல்லாம் நமக்கு இருக்கிறதா என்று நாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் கடினம்தான். ஏனென்றால் நாம் உலகத்தில் பலவிதமான சூழ்நிலைகளில், குடும்ப காரியங்களில், அநேக வேலை காரியங்கள், உலக காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டியதாக இருக்கிறது. குடும்பம் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எப்படி நாம் அதை பிடித்துக் கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கும்போது, இங்கே இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள், பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே உடனே ஒரு கேள்வி கேட்பார்கள். நீங்கள் எந்த சபை, எந்த பிரிவில் சேர்ந்தவர்கள் என்று கேட்பார்கள். அப்படியாக இன்றைக்கு உலகத்திலே அநேகம் ஆயிரமான பிரிவுகள், சபை டினாமினேஷன் இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு பிரிவை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள், கருத்துக்கள் உடையதாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் சொல்லுவதை இன்னொருவர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் கையிலே ஒரே ஒரு வேத புஸ்தகம் தான் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது அநேகம் ஆயிரமான போதனைகள், கொள்கைகள் இருக்கும்போது இதில் நாம் எது வேதம் சொல்லுகிற சரியான சத்தியம் என்று ஆராய்ந்து பார்ப்பது, இது நம்மால் முடியுமா, இது சாத்தியமாகுமா என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் நிதானித்து அறிய போகிறோம். அது எப்படி நாம் ஆராய்ந்து பார்க்கலாம், இதற்காக நாம் என்ன செய்யலாம் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் படிக்க போகிறோம். நமக்கு வேதம் அதற்கு ஒரு பதிலாக ஒரு வசனம் கொடுக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 28:9. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் யாருக்கு அறிவை கற்பிப்பார், யாருக்கு போதனையை விளக்குவார்,
பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே என்று சொல்லுங்கள். எப்படி என்றால் பாலான போதனைகள் என்று வேதத்திலே சில இருக்கிறது. இன்னும் பலமான போதனைகள், பலமான ஆகாரம் என்று கூட இருக்கிறது. அடிக்கிற தீர்க்க தரிசனங்கள், நிழல் பொருள் சொன்ன பாடல்கள் பலமான ஆகாரங்கள். அப்படி என்றால் இந்த பால் போதனைகளை அறிந்து அதோடு திருப்திப்பட்டுக் கொள்ளாமல் அதிகமாக தேடி இன்னும் அதிகமாக நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேடுகிறவர்களுக்கு அவர் அறிவை போதிப்பார், எது சரியான உபதேசங்கள் என்று உணர்த்துவார். அப்போ நம்ம யாரோ சொல்லுகிற ஒரு விதமான ஒரு பால் போதனை அதோடு திருப்திப்பட்டுக் கொள்ளாமல் அதிகமாக இன்னும் வேதத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அதிக வாஞ்சை பிரயாசம் எடுக்கும்போது தேவன் நமக்கு அந்த அறிவை கற்பிப்பார், அவர் நமக்கு போதனையை விளக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் கூட அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை ஒரு பாஸ்டர் அவர்களிடம் கேட்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து ஒரு கேள்வி கேட்கும்போது அவருக்கு சரியான பதில் இல்லை. அதை நாம் அப்படியே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடித்து விட்டார். வேதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அநேக ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நாம் வேதத்தை ரொம்ப வாட்சியோடு தேடி கற்றுக்கொள்ளும் போது அவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம் படிக்கும் மத்திய 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு இப்படியாக சொல்லுகிறார். மத்திய 13:35. என் வாயை ஊமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருள் ஆனவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உடைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்ட அநேக காரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் வேதத்தை அதிகமாக தேடி ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும் போது அவை நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட லூக்கா 11:9 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அதனால ஒருத்தர் பாருங்கள், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் இந்த உலக காரியங்களை விட உலக காரியங்களையே பெரிதாக நினைத்துக் கொண்டிருந்தால் கிடைக்காது. உலக காரியங்களை விட வேதத்தின் மேல் அதிக ஆர்வமாக அதை நாம் கற்று உண்மையான சத்தியம் எது என்று நாம் தேடும் போது அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கட்டாயமாக வேதத்தில் உண்மையான சத்தியம் எது என்று நமக்கு போதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால் லூக்கா 11:10 ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்படுகிறது. தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன். இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம், ஒரு ப்ராமிஸ். அதனால தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாக அவர் வேதத்தின் உண்மையான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். இங்கே இன்னொரு வசனம் கூட நாம் படிக்கும் போது 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தங்கள் முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்களுக்கு அவர் உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிறத என்று அந்த வசனம் சொல்கிறபடியுங்கள். 2 நாளாகமம் 6:14. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. நாங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். முழு இருதயத்தோடு
ஒரு முழு வாஞ்சி சத்தியத்தின் பேர்ல, வேதத்தின் பேர்ல, தேவன் பேர்ல இருக்கும்போது அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். உடன்படிக்கை கிருபையையும் காக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் பாருங்கள், நாம் சில வேளைகளில் நினைப்போம், தேவன் பரலோகத்திலே இருக்கிறார், நம்ம எங்க பார்க்க போகிறார், இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்கு வரும். ஆனால் தேவன் பரலோகத்தில் இருந்து அவருடைய கண்கள் இந்த பூமியை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக ஒரு வசனம் படிங்கள். சங்கீதம் 11:4, 11:4. சங்கீதம் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. நம்மை சோதித்து அவருடைய கண்கள் இந்த உலகத்தை, பூமியை, மனுஷர்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் பரலோகத்திலே இருக்கிறார். ஆனால் அவருடைய பார்வை பூமி மேல, மனுஷர்கள் மேல இருக்கிறது. இன்னும் இதை படிக்க வேண்டாம். நீதிமொழிகள் 15:3 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 15:3, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும், எந்த ஒரு இருள, மறைவுல, எந்த ஒரு தீவுல, எந்த ஒரு மனுஷர்களால் காண முடியாத ஒரு மலைப்பாங்கான இடங்களில, காட்டு போன்ற பகுதிகளில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். நல்லோரையும் தீயோரையும் அவர் நோக்கிப்பார்கள். நல்லவர்களை மாற்றவர்கள் எல்லா மனுஷரையும் பார்க்கிறார். இப்படி அநேக வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களிடம் சொல்லும் போது லூக்கா 16:15 மனுஷன் முன்பாக நீதிமான்களாக நீங்கள் உங்களை காண்பிக்கிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். நாம் மனுஷர்கள் முன்பாக சில வேளைகளில் நல்லவர்கள் போல நடிக்கலாம். ஆனால் தேவன் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நம்முடைய இருதயத்தின் தோற்றம், நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அதனால உண்மையாக நாம் முழு வாஞ்சியோடு, முழு மனதோடு தேடும் போது கண்டிப்பாக தேவன் அந்த வேதத்தில் உண்மையான சத்தியத்தை நமக்கு கொடுப்பார். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ இதை தேவன் எப்படி செய்வார் என்று நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும்போது, தேவன் அவராகவே ஒரு காட்சி நமக்கு கொடுத்து அப்படி நேரடியாக நம்மிடத்திலே இடைப்படுவதே என்றால், நமக்கு அவர் வேண்டிய எல்லாவற்றையும் நம்முடைய பரிசுத்த வேதத்தில் அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக, பரிசுத்தவான்கள் மூலமாக கொடுத்து விட்டார். அதனால இந்த வார்த்தைகள், சத்தியங்கள் இப்போது நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை யாராவது ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் ஏதோ ஒரு சேனல் மூலமாக தேவன் அதை நமக்கு கொண்டு வந்து சேர்ந்தார். அந்த உண்மையான இருதய வாஞ்சை உள்ளவர்களுக்கு அது கட்டாயமாக தேவன் யாரை கொண்டாவது, அது ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் அப்படி என்றல்ல, இல்லாவிட்டால் பெரிய ஒரு அமைப்பு, பெரிய ஒரு ஆட்கள் மூலமாக, அப்படி இல்லை, சாதாரண மனிதர்கள் மூலமாக தேவன் அப்படிப்பட்ட சத்தியங்களை கொண்டு வந்து வாய்ச்சை உள்ளவர்களுக்கு, உண்மை உள்ளவர்களுக்கு கொடுப்பார். இப்போ அப்படி கொடுக்கப்படும் போது இது உண்மையான சத்தியமா என்று நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? இது கூட நாம் ஆராய்ந்து தேவன் கொடுக்கிற அந்த சத்தியம் இது உண்மைதானா என்று பார்ப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது.
இப்போ எல்லா பிரிவை சேர்ந்தவர்கள், அநேக டினாமினேஷன், அநேக பிரிவுகள் இருக்கிறது. எல்லா டினாமினேஷனை சேர்ந்தவர்கள் சொல்லும்போது, நாங்கள் சொல்லுகிற சத்தியம், நாங்கள் சொல்லுகிற வசனம் அதுதான் சரியானது என்று அவர்கள் சாதிப்பார்கள். அதை உறுதிப்படுத்தும் விதமாக அவர்கள் பேசுவார்கள். அப்படி இருக்கும்போது சத்தியத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது? சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லும்போது, சங்கீதம் 36:9, சங்கீதம் 36:9, ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். வெளிச்சம் என்றால் சத்தியம், இருள் என்றால் அசத்தியம். அவருடைய சத்தியமே நமக்கு வெளிச்சத்தை தரும். அப்படி சொல்லும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். யோவான் 8:12 இயேசு சொல்லும்போது, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லுகிறார். அப்படியே உம்முடைய வசனமே சத்தியம். அப்படி நம்ம ஒரு வசனம் சொல்லும்போது யோவான் 12:46 என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடாவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறார் என்று. அப்படி என்றால் வேதம் தான் சத்தியம், வேத வசனம் சத்தியம். தேவனுடைய திட்டம், இந்த உலகத்தை, எல்லா மனுக்குலத்தை மீட்பதற்குரிய தெய்வீக திட்டத்தை தேவன் இந்த வேதத்திலே எழுதி. அப்படி என்றால் ஒருவர் சொல்லுகிற போதனை இந்த வேதத்தின் வசனத்துக்கு ஒத்திருக்கிறதா, இல்லாவிட்டால் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கு இசைவாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லாமல் எங்கள் போதகர் எவ்வளவு பெரிய அனுபவம் உள்ளவர், எவ்வளவு பெரிய போதகர், பெயர் பெற்றவர், இல்லாவிட்டால் நாங்கள் பெரிய ஒரு அமைப்புள்ள இருக்கிறோம், பெரிய ஆர்கனைசேஷன், அப்படி என்று நாம் பார்த்து அவர்கள் சொல்லுவதை எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் பின்பற்றி கொண்டிருந்தார்கள் என்று நாம் அப்படி எடுத்துக்கொள்வோம். உங்களுடைய வேதமே சத்தியம், வசனம் வார்த்தை, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கு அது சரியாக இசைந்து போகிறதா என்று வேதத்தை கொண்டு அவர்கள் போதனைகளை நாம் உரசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சங்கீதங்களில் 19:7 சொல்லும்போது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாயிருக்கிறது. அது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. பேதையை ஞானியாக்குகிறது, அதில் குறைவே இல்லை. சாதாரண எளியவர்களுக்கு அது ஞானம் அளிக்கிறதாக இருக்கிறது. அதனால வேதம் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்ன உள்ளது போல இல்லை, இப்பொழுது அநேக எல்லா மொழிபெயர்ப்புகளில் வேதம் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு சுலபமாக நம்முடைய கரங்களில் நாம் படிக்கும் விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதை படித்து உணர்ந்து நிதானித்து நாம் அறிய வேண்டும். இல்லாமல் பெரிய பேர் பெற்ற போதகர் பேசுகிறார், அவருடைய கருத்து சரியா இருக்கிறதா என்று வேதத்தை வைத்து உரசி பார்க்க வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்திற்கு அந்த வார்த்தைகள் ஒத்து போகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது ஒத்து போகாவிட்டால் அது யாராயிருந்தாலும்
எவ்வளவு பேர் பெற்ற ஊழியக்காரராக இருந்தாலும் அதை நாம் புறம் தள்ள வேண்டும். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, ஒரு தூதனை நேரடியாக வந்து சொன்னால் கூட நீங்கள் அப்படிப்பட்ட போதனைகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். கலாத்தியர். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கப்படுவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கப்படுவன். தூதன் வந்து சொன்னா கூட வேறு சுவிசேஷம் சொல்லுகிறது சபிக்கப்பட்டது. வேதத்தில் உள்ள தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்துக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லும். அதனால் நாம் அதிகம் சாப்பிடுவதை வேதத்தை நாம் ஒரு முழு மனதோடு ஓப்பன் மைண்டில் எந்த விதமான ஒரு டினாமினேஷனை சார்ந்து அவர்கள் போதனைகளை சார்ந்து இல்லாமல் ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடு நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. அப்படியே தேவனுடைய வார்த்தைகளை நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக அது ஏனோ தானோ என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம் உலக பிரகாரமாக சொல்லும்போது பாருங்கள், நம்முடைய நாட்டின் பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ இல்லாவிட்டால் அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் நமக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு ஒரு விசேஷித்த ஒரு வார்த்தையாக இருக்கும். அதை நாம் எவ்வளவு பத்திரமாக வைத்திருப்போம். அதை படித்து மற்றவர்களுக்கு காண்பித்து இப்படி எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது அது எவ்வளவு பெருமையாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தின் பூமியை சிருஷ்டித்த தேவன், எல்லாருக்கும் ஜீவனே சகலத்தை போஷிக்கிற தேவன், இப்படிப்பட்ட தேவனால் எழுதப்பட்டது இந்த வேதம். அதனால் அந்த வார்த்தைகளை நாம் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சொல்லும் போது நாம் வசனங்களை கேட்கிறோம், அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதை கூட நம்மை தவறுக்கு நேராக, பாவத்துக்கு நேராக, தேவனை விட்டு தூரமாக வழி நடத்துகிறோம். அதனால தேவனுடைய வார்த்தையை நாம் அதிக கவனத்தோடு கவனம் கொடுக்கிறவர்களாக முழு வாஞ்சியோடு அதை படித்து உணர்ந்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதில் ஒரு வசனம் ஏசாயா புஸ்தகத்தில், என் வசனத்துக்கு நடுங்குகிறவரையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்கிறார். படிங்கள் ஏசாயா 66:1-2. ஏசாயா. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்படி நாம் தேவனுடைய வார்த்தை அது ரொம்ப கவனம் கொடுத்து, வார்த்தை சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பேசும்போது, இது நான் என் சுயமாய் பேசவில்லை, தேவன் என்னதை பேச வேண்டும், எதை சொல்லுகிறாரோ அதையே நான் பேசுகிறேன் என்று. அப்படியா அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்ட தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான் வேதத்தில் எழுதப்பட்டது. அதனால
அதை நாம் அதிக கவனம் கொடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் கவனமாக அதை படிக்கும் போது அதில் நமக்கு எந்த விதமான குழப்பமும் இருக்காது, கடினமும் இருக்காது. தேவன் அந்த இருதயத்தை பார்த்து அந்த சத்தியத்தை நமக்கு உணர்த்தி காண்பிப்பார். நாம் அந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகு அதை ஏற்றுக்கொண்டு உடனே கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் போது நாம் எளிதாக சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு வசனம் சொல்லுகிறது, ஏசாயால 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இன்னொரு மொழிபெயர்ப்புல நாடி தேடுங்கள். அந்த சத்தியத்தின்படி சொல்லாவிட்டால் விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அப்போ அந்த வேதம் நாம் பேசுகிறோம் என்றால் நாம் தேவன் சார்பாக நின்று இந்த உலகத்திலே மனுஷர்களிடத்திலே பேசுகிறோம். அதனால அதிக கவனம் கொடுக்க வேண்டும். வேத வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள் தேவனுடைய சத்தியத்தின்படி பேச வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று இன்னொரு மொழிபெயர்ப்பில் அப்படிப்பட்டவர்களுக்கு விடிவு காலம் வராது, விடிவு காலமே வராது. அதனால விடியற் காலம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்களுக்கு பங்கு இல்லாமல் போய்விடும். வேதத்தில் இல்லாதது இருளும் அசத்தியமுமாய் இருக்கிறது. இன்றைக்கு மெஜாரிட்டி சபைகளிலே பேசப்படுகிற காரியங்கள் அசத்தியமாக இருக்கிறது, இருளாக இருக்கிறது. அதனால அதிக ஜாக்கிரதையோடு இந்த வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். நமக்கு நாம் அநேக காலமாக நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க பெரிய போதகர்களுடைய வார்த்தைகளை சில வேளைகளில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்படி அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். அவைகளை நாடி தேடுங்கள். வேறு யாரையும் நம்ம வேதம் என்ன சொல்லுகிறது? உண்மையான போதனை எது என்றுதான் இருக்கு. அதனால ஆண்டவர் இயேசு சொல்லும் போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியம் இல்லாவிட்டால் நமக்கு விடுதலை, பாவத்திலிருந்து அநீதியிலிருந்து விடுதலை வராது. சத்தியம் எது என்று நாம் நிதானித்து அறிய வேண்டும். அதில் ஆண்டவர் இயேசு கூட சொல்லும் போது, ஆண்டவர் இயேசு முதலாம் வருகையில் அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அநேக பொய் போதனையாளர்கள் இருந்தார்கள். பரிசேயர்கள், வேத பாரகர்கள் எல்லாம் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பார்வையில அங்கே பொய் போதனையாளர்களாக இருந்தார்கள். அதனால் இயேசு சொல்லும் போது மத்திய 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அதனால ஆண்டவர் இயேசு அந்த முதலாம் வருகை, அந்த யூத யுகம், அதற்கும் இந்த 2ஆம் வருகை, இந்த காலத்துக்கும் ரொம்ப ஒரு பேரலல், ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த நேரத்திலே இருந்த வேதம் கற்றவர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள் எல்லாம் பொய் போதனைகளை பேசிக்கொண்டிருந்தார். புளித்த மாவு என்று சொல்லும் போது நாம் 1 கொரிந்தியர் 5:6 படிக்கிறோம். அங்கே கொஞ்சம் புளிப்பு எல்லாவற்றையும் அங்கே புளித்து போக பண்ணும் என்று சொல்லுங்க. புளிப்பு என்று சொல்லுகிறோம். அது என்ன என்று அங்கே தொடர்ந்து சொல்லும் போது அங்கே துர்க்குணம், பொல்லாப்பு, கெட்ட ஆலோசனைகள், அவர்கள் சிந்தை அவர்கள் லாபத்துக்கு ஏற்றதாக, அவர்களுக்கு பேர் பெருமையை தேடுகிறதாக, அப்படிப்பட்ட சிந்தையோடு அவர்கள் போதித்தார்கள். அப்படி அல்ல. அங்கே சொல்லும் போது துப்புரவு உண்மை இருக்க வேண்டும்.
துப்புரவாக வேதத்தை உள்ளதை உள்ளபடி பேச வேண்டும். இங்கிலீஷில் சொல்லும் போது சின்சியாரிட்டி அண்ட் ட்ரூத், உண்மையாக சத்தியத்தின்படி பேச வேண்டும். இதுதான் இன்றைக்கும் அப்படியாக அநேக போதனைகளை தங்கள் சுய லாபத்துக்காக, தங்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்காக, தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளும் விதமாக வார்த்தைகளை போதனைகளை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தை அவர்கள் மலைப்பிரசங்கத்தில் சீசர்களுக்கு பேசுகிறார். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு தான் சீசர்கள். அப்படிப்பட்ட அவரை பின்பற்றுகிற சீசர்கள் எதை கேட்பார்கள்? அநீதி நிறைந்த உலகத்தில் நான் நீதியா வாழணும், பரிசுத்தமா வாழணும், தீமைக்கு நன்மை செய்கிறவனாக இருக்கணும், சத்துருவை சிநேகிக்கிற அன்பு வேணும், உம்முடைய பரிசுத்தாவி பலன் வேணும், உம்முடைய ஒத்தாசை இல்லாமல் என்னால் இவைகளெல்லாம் செய்ய முடியாது. இப்படி அந்த வார்த்தை எப்படி கேட்பார்கள் என்றால், அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு என்னுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு தகுதியாகும்படியான அந்த போதனைகளை கைக்கொள்ள பலன் தாருங்கள், உதவி செய்யுங்கள். இப்படித்தான் கேட்க வேண்டாம், அதைத்தான் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் அதை அப்படியே மாற்றி உலக பிரகாரமான காரியங்களை கேளுங்கள் 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 என்று இன்றைக்கு போதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். வேதத்திலே சொல்லும் போது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்குள் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதானது என்று சொல்கிறார். மத்தேயு 19:23 நீங்கள் படித்து பாருங்கள். அங்கு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று சொல்கிறார். அவரை பின்பற்றின சீசர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினார்கள். அப்போஸ்தலன் பேதுரு அங்க அப்பொழுது அவரிடத்தில் கேட்கிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் ஜீவனத்துக்குண்டான மலைகள் படகு எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றி நாங்கள் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அங்கே பேதுரு கேட்கும்போது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், படியுங்கள் 28ஆம் வசனம். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மறுஜென்ம காலத்தில் இந்த பூமியில நமக்கு அல்ல, இந்த பூமியில நமக்கு வாக்கு பண்ணப்பட்டது உண்மையான இயேசுவை பின்பற்றுகிற சபை வாழ்க்கை வாக்கு பண்ணப்பட்டது என்ன என்றால், நமக்கு வேண்டிய ஆகாரம், நமக்கு வேண்டிய அடையாளம். அவர் சொல்லிக் கொடுத்த செபத்தில் கூட சொல்லும் போது லூக்கா 11:3 எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும் என்று செபிக்க சொல்லி இதைத்தான் கேட்க வேண்டும். இன்னொரு வசனம் கூட 1 யோவானில் நம்ம படிக்கும் போது படிக்க வேண்டாம். 1 யோவான் 5:14 அங்கே ஜபத்தை கொண்டு சொல்லும் போது, நீங்கள் எங்கேயாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்துக் கொண்டிருக்கிற தைரியம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அதில் இன்னொரு வசனம் கூட படிங்க, நீதிமொழிக்குள்ள அங்கே ஞானி சொல்லும் போது நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8-9 என்னை அதிகமான பெரிய வசதி படைத்தவனாக ஆக்காதீங்க, என்னை ஒன்றும் இல்லாத தரித்திரனாகவும் ஆக்காதீங்க, அதனால நான் திருடி நான் உன்னுடைய அன்பை விட்டு தூரமாக போகாதபடி
இல்லாவிட்டால் அதிகமாக நான் பெற்றுக்கொள்வதனால நான் உண்மை மறந்து போகாதபடி எனக்கு அளந்து கொடுங்க, அன்னன்னைக்கு உள்ளதை அளந்து கொடுங்க என்று பேசுகிறார். படிங்க வசனம். நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி தேவனுடைய நாமத்தை வீட்டிலே வழங்காத படிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். படியை அளந்து இதுதாங்க ஜபம், வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவர் கேளுங்கள், வீடு வேணுமா, கார் வேணுமா, உத்தியோகம் வேணுமா, ப்ரமோஷன் வேணுமா, இதைத்தான் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அது என்னவென்றால் அவர்களுக்கு மறைமுகமாக, அவர்களுக்கு ஆதாயமாக, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பற்றி பேசும்போது நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் என்பது போல இதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது துப்புணம் பொல்லாப்பு புளித்த மாவு. திருப்பி நாம் அதிக கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதனால சத்தியத்தின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியல் காலத்தின் வெளிச்சம், விடிவு காலம் வராது, விடிவு காலம் வராது. அதில் இன்றைக்கு அநேக கட்டுக்கதைகள், அவர்கள் தரிசனம் பார்த்தது போல இப்படியாக அநேக காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஊழியர்கள். இதை தீர்க்க தரிசனமாக பவுல் சொல்லுகிறார்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் இதை கட்டளையாக பேசுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2-5 வசனங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சங்கத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின்னுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகங்களை தங்களுக்கு திரளாக சேர்க்கணும். இன்னைக்கு அப்படித்தான் தங்களுக்கு ஏற்றபடி போதிக்க வேண்டும், அப்படித்தான் நினைக்கிறார். போனாங்க நல்ல வார்த்தை சொல்லுவார்கள் வந்து எப்படி சபிக்கிறது, இது அல்ல, எச்சரிப்புகள். பார்த்தீங்களா, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம இந்த நாளில் இருக்கிறோம். அதனால நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. எப்படி ஆலோசனை கொடுக்கப்படுது, சத்தியத்தினிடத்தில் நீ தீங்கு அனுபவி, உங்களுக்கு லாபம் அதை எதிர்பார்க்காத. சத்தியத்தை சொன்னா நமக்கு தீமை வருதா, அது சந்தோஷமாக அனுபவி. சுவிசேஷனுடைய வேலையை இதுதான் உண்மையான ஊழியர்கள். பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசிகள் சத்தியத்தை உண்மையை தேவன் சொன்ன வார்த்தைகளை பேசினது நிமித்தம் அநேக அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்படித்தான் இந்த புதிய ஏற்பாட்டில் கூட அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்கள் சத்தியத்தின் நிமித்தம் அநேக உபத்திரவங்களை சகித்தார்கள். தங்கள் மேன்மையை, தங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமா என்று. அதனால வேதம் சொல்லுது ரோமர் 13:12 இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. இரவு என்றால் இப்பொழுது இருக்கிற இந்த தீமையான சாத்தானின் ஆளுகை முடிவுக்கு வரப்போகிறது. பகல் வரப்போகிறது, ஆட்சி வரப்போகிறதா இருக்கிறது. ஆகையால்
அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அவருடைய குணாம்சங்களை நாம் தரித்துக் கொள்ள அதிக பிரயாசப்படுவதற்காக இருக்க வேண்டும். அதனால நாம் பாரம்பரியமாக என்னுடைய அப்பா எனக்கு முன்னே இருந்தவங்க, தாத்தா அதுக்கு முன்னே தாத்தா, அப்படி அவங்க போன பாதையில நாம் போகணும்னு கட்டாயம் கிடையாது. அவர்களுக்கு ஐக்கியத்தில் தான் இருந்தாங்க, இந்த போதனைகளை நாம் கேட்டு இருந்தாங்க. இல்லை, அப்போ பவுல் சொல்லும் போது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து வேத வசனங்களை கொண்டு உரசி பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு உண்மையான சத்தியம் கிடைக்கும். ஏனென்றால் நாம் இந்த உலக இந்த சுவிசேஷ யுகம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். 7ஆம் கால சபை லவோதிக்கேயா சபை காலத்தில் சுவிசேஷ யுக காலத்தில் அந்த முடிவு காலத்துக்கு நாம் வந்து விட்டோம். இப்போ இந்த முடிவு காலத்தில் அநேக சத்தியங்கள், மறைக்கப்பட்ட காரியங்கள் வெளிப்படுகிறதாக இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் அது சரியாக இருக்கிறதா என்று நாம் வேதத்தின் மூலம் உரசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசி அவங்க நமக்கு சொல்லும் போது 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே அறிவு பெருகி போகும் அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம். அறிவு பெருகின காலம். இங்கு முன்பும் ஆராய்ந்து பார்ப்பார்கள். அப்படி வேதத்தை இன்றைக்கு பல விதத்தில் அநேக கண்காடல்ஸ், அநேக மொழிபெயர்ப்புகள், மூல பிரதிகளிலிருந்து அவர்களை அதை ஆராய்ந்து பார்த்து அப்படியாக கற்றுக்கொள்ளுகிற காலமாக இருக்கிறது. படிப்பினால் அவசரம் 12:4. தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் என்றார். அந்த நாட்களில் முத்திரை போட்டு வைத்திருந்தார்கள். இந்த நாட்களிலே அறிவு பெருகி அப்படிங்கிறது ஆராய்ந்து தேடுகிற காலமாக இருக்கிறது. தேடி ஆராய்ந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே 10ஆம் வசனம், அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு குடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஞானவான்கள் உணர்ந்து மீண்டும் ஆராய்ந்து தேடி சத்தியம் பிரிக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்கிற ஞானவான்கள், தேடுகிறவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். தங்களை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தகுதியுடையவர்களாக அவருடைய சாயலுக்கு ஒப்பாக தங்களை மாற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய ஜீவத்தில் வளர்ச்சி பெற்றுக் கொண்டு இருக்கிறார். துன்மார்க்கரில் ஒருவரும் உணர்ந்தார். அப்படி தேடி கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் சத்தியத்தை அறிவோம். இந்த இந்த கடைசி லவோதிக்கேயா கால சபைக்கும் யூதயுக அந்த காலத்துக்கும் அநேக ஒற்றுமைகள் இருக்கிறது. அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார், மேசியா வருகிறார் என்று அவர்கள் அந்த யூதயுக அந்த முடிவு காலத்தில் அவர்கள் இயேசுவின் வருகை நாட்களிலே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே மேசியாவாக வந்துவிட்டார். சில பேர் அதை உணர்ந்து கொண்டார்கள், கண்டு கொண்டார்கள். அப்போஸ்தலர்கள் போன்ற இந்த சீசர்கள் அவரை பின்பற்றினவர்கள் சிலர் அவரை மேசியா என்று கண்டு கொண்டார்கள். எல்லாராலும் கண்டு கொள்ள முடியவில்லை. அந்த சீசர்கள் இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள், எலியா முந்தி வர வேண்டும் என்று வேத வார்த்தைகள் சொல்லுகிறார்களே, அது எப்படி ஆண்டவரே என்று கேட்கிறார்கள். இயேசுவை மேசியா என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். சீசர்கள் அவர்கள் கேட்கிறார்கள், எலியா முந்தி வர வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அது எப்படி ஆண்டவரே, எலியா வரலைய அப்படி என்று சொல்லும் போது ஆண்டவர் இயேசு அங்கு பதிலாக சொல்லுகிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரம்
12ஆம் வசனம், 17-12. ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்கிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். எலியா வந்தாயிற்று என்றார். சீசர்களுக்கு அது முழுமையாக இருக்கிறது. யார் அந்த எலியா? வேதபாரகர்கள் அப்படி சொல்லுகிறார்கள், எலியா வர வேண்டும் என்று. ஆனால் எலியா வந்தது போல இல்லையே என்று சீசர்கள் அதை ஒரு யோசனையாக இருக்கும்போது சொல்லுகிறார். 13ஆம் வசனம், அதிலே அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். யோவான் ஸ்நானன் அவரை பற்றி சொல்லுகிறார். அவருக்கு முன் வந்த யோவான் ஸ்நானன், அவர் எலியா என்று சொல்லுகிறார். அங்கே யோவான் ஸ்நானனை கேட்கிறார்கள் பரிசேயர்கள், நீர் யார்? நீர் எலியாவா? நீர் தீர்க்கதரிசியா? இதை குறித்து கூட படிங்கள். ஒரு யோவான்ல 1ஆம் அதிகாரம் 19 - 23 வசனங்கள் எல்லாம் படிக்க வேண்டாம். அங்கே 21ஆம் வசனத்துல படிங்கள். அப்பொழுது அவர்கள், பின்னை யார்? நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். எலியா அல்ல என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன் தான் எலியா. இது எப்படி பாருங்கள், இதனை யார் என்று யோவான் சொல்லுகிறார். படிக்கிறார். அதிலே நான் வழியை செவ்வை பண்ணுவதற்கு அனுப்பப்பட்டிருப்பது 21 கடைசி வருஷம் 23 23. அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனே சத்தமாயிருக்கிறேன் என்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக வந்து வழியை செவ்வை பண்ணுகிற வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனே சத்தமாயிருக்கிறேன் என்று இது ஏசாயா மூலம் முன்வைக்கப்பட்டது. ஏசாயா 40:3-5 படிக்க வேண்டாம், நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா சொன்ன அந்த வனாந்தரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற அந்த சத்தமாக இருக்கிறேன் என்று இயேசு. ஆனால் இயேசு யோவான் ஸ்நானகன் தான் அந்த எலியா என்று சொல்லுகிறார்கள். எலியா வந்தாயிற்று, அவனை அறியாமல் அவர்கள் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி என்று நாம் பார்க்கும்போது இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எப்படி என்றால், யோவான் ஸ்நானகன் பிறக்கும் போது அங்கே தூதன் மூலமாக சொல்லப்படுகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 16-17 யோவான் ஸ்நானகனை பற்றி தூதன் மூலம் சொல்லும்போது அதை படிக்கிற வசனம் லூக்கா 1:16. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய், இதுதான் அங்கே சொல்லப்பட்டது. எலியா என்றால் நேரடியாக எலியா ஒரு மனுஷன் மரித்து போன பிறகு உயிர் கலந்து வருவது எப்போ? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பிறகு வரிசை. முதலாவது சபை, அப்புறம் கூட்டம், முற்பிதாக்கள், அப்படித்தான் உயிர் கலந்து வர வேண்டும். அதனால எலியா அப்படியே உயிர் கலந்து மாட்டார். எலியாவின் ஆவியில், எலியாவின் பலத்திலே அந்த யோவான் ஸ்நானகன் இருந்தார். அதுதான் அவரை குறித்து சொன்னதை ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லுகிறார். எலியா வந்தாயிற்று, அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். அப்படி என்றால் எலியாவின் ஆவி, எலியாவின் பலம் என்று சொல்லும் போது பழைய ஏற்பாட்டிலே நாம் அறிந்திருக்கிறோம். கடந்த வகுப்புல கூட எலியா பற்றி பார்த்தோம்.
எலியா அங்கே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாகால் வணக்கத்துக்கு போய் அங்கே தேவனை விட்டு தூரமாக்கி அங்கு இருந்த ஆகாப் ராஜா அவருடைய மனைவி எசபேல் இவர்களால் அங்கே உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்தார். தீர்க்கதரிசியாகிய எலியாவை உண்மையான தேவனை தொழுது கொள்கிற தீர்க்கதரிசியை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்தார்கள். பாகால் வணக்கத்துக்கு ஜனங்களை அங்கே நடத்தி கொண்டு அந்த ஆகாப் ராஜாவும் எசபேல் என்கிற மனைவி இவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களை கடிந்து கொள்கிறார், எதிர்த்து நிற்கிறார். நாம் கடந்த நாட்களிலே பார்த்து அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். 3 வருடம் 6 மாதம் அதனால மழை இல்லாமல் போயிட்டு இவர் மூலமாகத்தான் இந்த பஞ்சம் வந்தது என்று அவர் குற்றப்படுத்தி அவர்கள் பிடித்து கொலை செய்யப்படியாக தேடினார்கள். ஆனால் தேவன் அந்த எலியாவை பார்க்கிறார். அப்படியே அந்த எலியாவின் ஆவி, அந்த பலம் இங்கே யோவான் ஸ்நானகனிலே நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் காலத்தில் இருந்த ஏரோது தேசாதிபதி அங்கே அவருடைய தம்பி ஏரோதியார் என்று சொல்லப்பட்டது. தம்பி மனைவி எடுத்துக் கொண்டது தவறு என்று சொல்லி அவரை சுட்டி காட்டப்பட்டதால் தைரியமாக சொல்லுகிறார். அவர் சிறைப்படுத்தப்படுகிறார். அதன் பிறகு தலைவெட்டப்பட்டு கொலை செய்யும். இதெல்லாம் வேதத்திலே நடக்கிறது. அதுதான் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவராய் அங்கே யோவான் ஸ்நானகன் இருந்தார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது அநேகரால் அந்த நாளிலே உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அப்படியே பாருங்களில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்வைக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்தின் படியே அவர் அங்கே பிறக்கிறார். அங்கே மீகா 5:2 எப்ராத்தா என்னப்பட்ட பட்டணத்திலே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களில் சிறியதாக இருந்தாலும் இஸ்ரேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். இது தீர்க்க தரிசனம். இதை அறிந்திருந்தார் கடவுள்கள். அவர் அப்படியே அங்கே பிறக்கிறார். தீர்க்க தரிசனத்தின்படியே எல்லாம் நடக்கிறது. படிங்களா அந்த வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 4 7 வசனங்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதி எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அங்கே சொல்லப்பட்டபடி அந்த பெத்லகேமில் கிடக்கிறார். ஆனால் இந்த வேதத்தை கற்று தேறின பரிசீலிக்க அவர்களுடைய பார்வைக்கு இயேசு கலிலேயாவில் இருந்து வருவது போல அவர்கள் அப்படித்தான் அனுப்பி வைத்திருந்தார். ஒரு சம்பவம் படியுங்கள். அதாவது யோவான் 7ஆம் அதிகாரத்தில் அந்த காரியம் வருது. இயேசு பிடிச்சிட்டு வரும்படியாக அங்கே பரிசேயர் சில பேரை அனுப்புகிறார்கள். அப்பொழுது அங்கே அவரை பிடிக்காமல் திருப்பி வருகிறார்கள். அப்போ அந்த பரிசேயர் கூட்டத்தில் இருந்த ஒரு நிக்கோதேமன் என்ற ஒரு மனுஷன், அவன் நல்ல மனுஷன், அவன் ஆண்டவர் இயேசுவை தேவனுடைய மனுஷன் என்று அறிந்து அவரிடத்தில் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வந்து நிறைய காரியங்களை பேசுகிறார். அந்த மனுஷன் சொல்லும் போது படிங்கள் அந்த வசனம் 7:51-52 யோவான். ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாமா என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனா? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாருங்கள் என்றார்கள். நீரும் கலிலேயனா என்று அவரை குற்றப்படுத்துகிறார். கலிலேயாவில் இருந்து தீர்க்கதரிசி வருவதில்லையே. அப்படி இயேசுவை கலிலேயாவில் இருந்து வருவது போல அவர்கள் அறிந்து, அதனால
இது ஆண்டவர் இயேசு அந்த பிறப்பு, அவருடைய பாடு, மரணங்கள், ஊழியம் எல்லாம் அங்கே தீர்க்க தரிசனமாக அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அவர்கள் கண்ணெதிரிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முற்றும் கற்று தேறின பரிசேயர்கள், வேத பார்ப்பவர்களுடைய கண்கள் மூடப்பட்டிருந்தது. அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. சாதாரண மக்கள், மீன்பிடிக்கிறவர்கள், சீசர்கள், அப்போஸ்தலர்கள், அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அவர் மேசியா என்று. நான் மேசியாவை கண்டேன் என்று சொல்லுகிறார். இதுதான் தேவனுடைய கண். அதனால நாம் முற்றிலும் அறிந்து கொண்டே வேதம் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவர்களுக்கு சத்தியம் கிடைக்காது. அவர்களால் குற்றப்படுத்தப்பட்டவர்கள், இவர்கள் பாவிகள், வேதம் அறியாதவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னவர்கள் மேசியாவை கற்றுக்கொண்டார்கள். அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டார்கள். அவருக்கு பின் சென்றார்கள். அதில் நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அந்த யூத யுகத்துக்கும் இந்த சுவிசேஷ யுகம் முடிவுக்கும் நெருங்கிய தொடர்பு பேரல் இருக்கிறது. இன்றைக்கு இந்த யூத யுகம் முடிவில் நாம் வந்திருக்கிறோம். அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றிய தீர்க்க தரிசனம் தெளிவாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அத்திமரத்தை கவனியுங்கள், மற்றெல்லா மரத்தையும் கவனியுங்கள். அவர்கள் தொழில் விட்டு வளரும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம் அருகாமையில் வந்துவிட்டது என்று எங்கள் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 21ஆம் அதிகாரம் 29 31 அங்கே சொல்லுகிறார். அதில் அப்படிப்பட்ட அந்த அத்திமரமாக்கிய இஸ்ரேல் தேசம் தொழில் விட்டு இன்றைக்கு வளர்ச்சி பெற்று இருக்கிறது. அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் மிகவும் சமீபம் என்று அங்கே சொல்லுகிறார். அப்படியே தானியேல் சொல்லும் போது அறிவு பெருகி போகிற நாளிலே அறிவு பெருகின ஒரு காலமாக இருக்கிறது. தீமை அநீதி பெருத்து காணப்படும் என்று நிருபங்களில் நம்ம படிக்கிற அப்படிப்பட்ட காலங்களில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் வருவார்கள். அப்படி இந்த நாளிலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், பொய் போதனையாளர்கள், பொருளாசை உடையவர்களாக அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த நாட்களிலே நாம் இருக்கிறோம். அதில் நாம் சத்தியத்தை தேடி ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும் போது தானியேல் சொல்லப்பட்டது போல ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள். அதனால ஆண்டவர் இயேசு அவருடைய நாம மகிமைக்காக சத்தியத்தின்படி பேசுகிறவர்கள் உண்மை உள்ளவர்கள். ஆண்டவர் இயேசு சொல்லும்போது அனுப்புகிறவர்கள் மகிமையை தேடுகிறவன் உண்மை. அதனால தங்கள் சுய மகிமை, தங்களை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டு பொருளாசைக்காரர்களாக இருக்கிறவர்களை நாம் கவனமாக ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் பேசுகிற போதனைகள் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு அது இசைவாக இருக்கிறதா, ஒத்துப்போகிறதா என்று நிதானித்து அப்போஸ்தலர்களுடைய போதனைகளுக்கு ஒத்துப்போகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக ரட்சிப்பு விஷயத்தில் நாம் பார்க்கும்போது தேவன் எல்லாரையும் ரட்சிக்க சித்தமுடையவராக இருக்கிறார். நாம் வசனம் படிக்கும் போது எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். இதை நமக்கு ஆதியாகமத்தில் ஆபிரகாமுக்கே இதை வெளிப்படுத்துகிறார். எல்லா மனுஷரையும் நான் ரட்சிக்கப் போகிறேன் என்று ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே 17-18 வசனங்களிலே அங்கே சொல்லுகிறார். அது எப்படி என்றால் படித்துக் கொள்ளுங்கள். அதாவது அங்கே ஈசாக்கை பலியிட சொல்லும் போது தேவனுக்கு அப்படியாக தன் மகனென்று பாராமல் அங்கே பலியிட ஒப்புக்கொடுக்கிறார். அப்பொழுது அங்கே சொல்லும் போது 18ஆம் வசனம் மாத்திரம் படியுங்கள்.
நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் இன்றைக்கு பேசும்போது அநேக கிறிஸ்தவர்கள் இப்பதான் நம்ம இயேசு ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பு மற்றவர்கள் இப்படி தீர்ப்பு கொடுக்கிறாங்க. இவங்களுடைய யோசனை தேவனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அநேக தங்களை பரிசுத்தவான்களாக மற்றவர்களை பாவிகளாக தீர்த்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு சொல்லும் போது வாக்குத்தத்தம் கொடுக்கிற பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததி யாருங்க? இயேசு கிறிஸ்து. கலாத்தியர் 3:16. கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வரும்போது எல்லாரும் அவர் மூலமாக வருவார்கள். இதை 3ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 கூட படியுங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படி வருகிறது. இயேசு விசுவாசிக்கும் போது படிகள் 6:9. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வரும். 29 அப்படி உள்ளது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இயேசு விசுவாசிக்கும் போது நம்ம ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறோம். அதில் இன்னைக்கு சொல்லுகிற அநேக போதனைகள் போல இப்போ வருகிறவங்களுக்கு தான் அங்கே ரட்சிப்பு மற்றவர்களும் நடக்கும். அப்படி இல்லை. வேதத்தின் சத்திய போதனை உண்மை எப்படி இருக்கிறால் தேவன் எல்லாரையும் ரட்சிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். இப்பொழுது ரட்சிப்பு சுவிசேஷ யுகம். இந்த சுவிசேஷ யுகத்தில் உள்ள ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம். இது பரலோகத்துக்குரிய ரட்சிப்பு, சிறுமந்தை சபை வகுப்பாருக்குரிய ரட்சிப்பு. இயேசுவோடு கூட உடல் சுதந்திரராக அவரோடு கூட ஆளுகை செய்கிற அந்த ஒரு வகுப்பாரை இப்பொழுது அங்கே அந்த ரட்சிப்புக்கு அழைத்திருக்கிறார்கள். அதனால நாம் அவர் போல இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு போல அவரை போல அவருடைய சாயல் அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது அளிக்கப்பட்ட ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு. இது நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட 10:18-14 இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அல்ல. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்றால் தேவன் சித்தம் பண்ணுகிறார். இதை 1 தீமோத்தேயு 2:4 கூட நம்ம படித்தோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இதற்குரிய சாட்சி 6ஆம் வசனம் படிங்கள். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்கள் என்று சொல்லும் போது இப்பொழுது சபை வகுப்பாருக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் உலகத்தாருக்கு அது ஏற்ற காலம். இப்பொழுது சபைக்கு உண்மையுள்ள ஒரு சிறு மந்தைக்கு ஏற்ற காலமாக இருக்கிறது. அதை அங்கே சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். ஈடு பலி புண்ணியத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு
ரட்சிப்பு, உயிர்ப்பு. இன்றைக்கு சபை மாத்திரம்தான் உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியை விசுவாசிக்கும். மற்றவர்களுக்கு காது கேட்காத குருடன் போல, செவிடன் போல, கண்ணு காணாது உணர்ந்து கொள்ள முடியாது, அப்படி இருக்கிறார். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாரும் உணர்ந்து கொள்வார்கள். 5ஆம் வசனம், தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அந்த மத்தியஸ்தர் தான் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தன்னை பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்து. இதை குறித்து கூட இன்னைக்கு அநேகருக்கு ஒரு தெளிவில்லை. தேவன் மூவருங்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் எல்லாரையும் மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். இப்படி இந்த ரட்சிப்பு விஷயத்துல, தேவன் விஷயத்துல முரணான கருத்துக்கள் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதில் இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற வசனங்கள் பேசுகிறார்களா என்று நாம் வேதத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிலர் சொல்வார்கள், சாதாரணமாக அவர்களும் வசனம் தானே பேசுகிறார்கள், வேதத்தை தானே பேசுகிறார்கள் என்று கூட சொல்வார்கள். ஆனால் வேதம் வசனம் புளிப்புள்ளதாக கூட இருக்கும், துர்க்குணம் பொல்லாப்புடையதாக இருக்கும். அதாவது அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், வசனம் 2 கொரிந்தியர் 11 அங்கே சொல்லும்போது, சாத்தானும் ஒளியின் தூதனின் வேஷத்தை, சாத்தான் உண்மையான போதிக்கிறவர்கள் போல அவர்கள் மூலமாக பேசிக்கொண்டிருப்பான் பொய் போதனைகளை. 13-15 2 கொரிந்தியர். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். ஒளியின் தூதன் சத்தியத்தை பேசுவது போல பேசல் போட்டுக் கொள்கிறார்கள். கள்ள அப்போஸ்தலர், ஆட்டுத்தோலை போற்றிய ஓநாய்கள் பார்த்தீங்களா, இவர்கள் கட்டுக்கதைகளை பேசுவார்கள். அதாவது வேறொரு மத்தியஸ்தரை கூட சொல்லுவார்கள், ஆண்டவர் இயேசுதான் மத்தியஸ்தர். வேறு மத்தியஸ்தரை காண்பிப்பார்கள். அப்படியே நாம் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் சொல்லுவார்கள். அநேக அற்புதங்களை செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். அதை யாரால் செய்கிறார் அந்த அற்புதம்? வெளிப்படுத்தல் நீங்கள் படித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 16-14 அற்புதங்களை செய்யும் அசுத்த ஆவிகள் மூலமாக அவர்கள் செய்கிறார். அற்புதங்களை செய்வார்கள். நான் இன்னும் தரிசனம் கண்டேன் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய போதனைகளை குறித்து அறிக்கை சாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், சாத்தான் ஒளியின் வேஷத்தை போட்டிருக்கிறார். அதனால இது அங்கே ஆண்டவர் சுவிசேஷ யுகத்தின் ஆரம்ப காலத்திலேயே இருக்கிறது. சுவிசேஷ யுகத்தில் பெரும் பகுதி இருண்ட காலம். சத்தியம் கிடைக்காத, வேதத்தை மொழிபெயர்க்கக்கூடாது, வேத வசனம் யாருக்கும் அந்த வேதம் கிடைக்கக்கூடாது, நாங்கள் சொல்வது தான் வேதம் வார்த்தை என்று அப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலம் இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் இருந்து இப்பொழுது எல்லாரிடத்திலும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சத்தியம் கண் குருடாக்கப்பட்டவர்களாக ஆதி சபை நாங்கள் அப்படி என்று பேசிக்கொண்டு வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லும் போது யோவான் 5:31 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதனால் உங்களுக்கு வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சத்தியத்தின்படி இருக்கிறதா. இதை பாருங்கள், அப்போஸ்தலர்கள் காலத்திலேயே ஒரு வகுப்பார் ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்போஸ்தலர்கள் போதிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 17-11 நீங்கள் படித்து பாருங்கள். அத்தனை பட்டணத்தார்
காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததுனாலே நற்குணசாலிகளானார்கள் என்று அதனால நாம் வேதத்தை அதிகமாக வாஞ்சித்து தேடி ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும் போது நமக்கு நிச்சயமாக அந்த சத்தியம் கிடைக்கும். நாம் சத்தியத்தை பெற்றுக்கொண்டதிலே அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது கூட நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவிக்கும். என் நாடுகள் என்றால் இப்பொழுது சபை வகுப்பார் உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். ஆடுகள் உண்மையான ஆடுகள் மேய்ப்பனுடைய குரலை அறியும், அந்நியருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காது. எடுத்தீங்கன்னா 27ஆம் வசனம் படிக்கும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அப்படிப்பட்ட உண்மையான சபை அவரை பின் செல்லும் சத்தியத்திற்கு செவி. அதனால நாம் வேதத்தை அதிகமாக ஆராய்ந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாயலுக்காக மாறி ஆண்டவருடைய கிறிஸ்துவோடு ஆளுகை செய்யும்படியான மேலான ஆசீர்வாதத்துக்குள்ள வரும்படி உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகளை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம்.